கனடாவில இருந்து திரும்பி வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி தான் சோபா. கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா, சோபா திருவோணமலை நிலாவளியில தான் வாழ்ந்து வந்தாங்க. பொருளாதார கஷ்டத்தால கனடா போன இவங்க கனடாவில் இருந்துகிட்டே விவசாயம் செய்யறதுக்கான ஆயத்த வேலைகளை செய்து இன்னைக்கு இங்க வந்து விவசாயம் செய்து சாதிச்சும் காட்டியிருக்காங்க. இப்ப கனடாவை போயிட்டுக்கிட்டது தான் வந்து நாங்க வந்து கனடாவில் உழைக்கிறத விட ஒரு சரி பாதி நாங்க இங்க உழைக்கிறோம். விவசாயத்தை செய்யறது மேலன்னு நினைச்சு போட்டுட்டாங்க. நான் திரும்ப வந்து இந்த விவசாயத்தையே நான் வர முதலே ஆயத்தப்படுத்திட்டு வந்து இறங்கி செஞ்சு இப்ப நான் அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இன்னைக்குள்ள காலப்பகுதியில பொருளாதார தேவைக்காக நிறைய பேர் வெளிநாடு போறாங்க. அதிலும் இளைஞர்கள் வெளிநாடு போனாதான் வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் வெளிநாட நோக்கி படையெடுத்துட்டும் இருக்காங்க. அப்படி ஒரு காலப்பகுதியில சோபா இலங்கைக்கு வந்து அதுவும் ஒரு விவசாயம் செய்து முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செய்து காட்டி முன்னுக்கு வந்தும் இருக்காங்க. இந்த சாதனை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கு. இந்த தோட்டத்தில் நான் பணியாளராக இருக்கேன். இதால் தான் என் வாழ்வாதாரம் ஒரு துணையாகவும் இதாகவும் இருக்கு. இதால் எனக்கு என் குடும்பத்துக்கு வார்த்தாகவும் பிரச்சனை இல்லை, சம்பளம் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கிற சோபாவோட வாழ்க்கையிலையும் பல சவால்களும் கஷ்டங்களும் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டித்தான் அவங்க இந்த மாபெரும் விவசாயத்தை செய்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே இந்த தோட்டம் செஞ்சிருக்கிறேன். செஞ்ச இடத்துல பொருளாதார பிரச்சனை வந்த நேரம் பசலாதுகள் தட்டுப்பாடு. நான் ஃபுல்லாவே இந்த தோட்டத்தை செஞ்சுட்டு நிறைய செலவழிச்சு பசல கிடைக்காதால தோட்டத்தை விட்டுட்டு தான் திரும்ப நான் இப்ப இந்த முயற்சி எடுத்திருக்கேன். அடியோட விட்டு நான் இந்த தோட்டத்தை விட்டு ஒரு வருஷம் அப்படியே செய்யாம விட்டு திரும்ப நான் வெளியில போய் வந்துதான் நான் திரும்ப இந்த முயற்சி எடுத்து திரும்ப இப்ப எங்களுக்கு தேவையான பசல கிடைக்கிறபடியா எனக்கு அது நல்ல விளைச்சல் நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. விவசாயம் அழிந்து போற இந்த கால பகுதியில விவசாயத்தாலேயே முன்னுக்கு வந்த பெண்மணியா இந்த சோபா திகழ்றாங்க. சோபாக்கு நம்மளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.